ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வீடியோ தான். சஷ்டி விரதம். நான் இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். மாதம் மாதம் 2 சஷ்டி வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். முருகன் அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நான் நல்லதே நினச்சி நல்லதே நடக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மாதத்துக்கு 2 சஷ்டி வரும். ஒன்று தேய்பிறை சஷ்டி, ஒன்று வளர்பிறை சஷ்டி. நம்ம வந்து நமக்கு எந்த மலைப்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, நம்ம தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, எந்த சஷ்டியில் நம்மளால் இருக்க முடியுமோ முருகப்பெருமாள்கிட்ட, முருகா இந்த மாதிரி வந்து சஷ்டி விரதம் இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு நினைங்க. நாம் நினச்சாலாம் இருக்க முடியாதான்னு சொல்லிட்டு நான் சீரியஸாக நம்புகிறேன். அவர் நினைக்கணும், அவர் நினச்சா கண்டிப்பாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டிக்கோங்க. எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சாமி, விநாயகா இந்த மாதிரி நான் சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லபடியாக இருந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. உங்கள் மனசில் என்ன விஷயம் நீங்கள் நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அது நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட விருப்பம். நீங்கள் வந்து பால் குழம்புறதா இருக்கலாம், மிளகு ஒரு நாள் ஃபுல்லாக மிளகு விரதம் மட்டும் இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டைம் சாப்பிட்டு இருக்கலாம், இல்லை 2 டைம் சாப்பிட்டு ஒரு டைம் சாப்பிடாமல் இருக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் இளநீர் விரதம், பால் பழம் விரதம், அப்புறம் வந்து பழம் விரதம், அந்த மாதிரிலாம் இருக்குது. நாமெல்லாம் ஒரு விஷயத்த வந்து காலையிலேருந்து சாயங்காலம் நம்மளால் எதை முடியுமோ அதை மட்டும் நினச்சிட்டு அதை விரதமாக எடுத்துக்கலாம். எல்லாம் நான் விரதம் எந்த எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பசி எடுத்தும்போது சாப்பிட்டு மனசு குறுங்குறுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நம்மளால் எது முடியுதோ அதை வந்து கடைப்பிடிக்கிறது தான் விரதம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நம்ம செஞ்சாலும் சரி, சரியாகிட்டும் சரி, முருகர் வந்து நம்மளுக்கு நல்லதே கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே விரதம் இருக்கிற காலத்தில் தண்ணி ரொம்ப 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 குடிக்கணும். நம்ம விரதம் இருக்காங்கன்ட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிலர்லாம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தண்ணி ரொம்பவே குடிக்கணும். நம்ம வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு அப்பா குழந்தைகிட்ட எப்படி குழந்தை வந்து அப்பா கிட்ட எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேளுங்க. முருகன் எனக்கு கொடுத்து தான் ஆகணும், நான் உன்னை நம்பிட்டேன். நீ எனக்கு கொடுக்காமலாம் என்னால் ஏமாற்ற முடியாது. நீ உன்னை விட மாட்டேன், நீ கொடுக்குறது நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை உருக வேண்டுங்க. அவர் பாட்டு பாடி கேட்டால் அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அவரை மனசார நினச்சான்னு கொடுப்பாரு. பாட்டு பாட தெரியலன்னு நினைக்கிறவங்க என்னம்மா சரிம்மா சரி ஓகே அம்மா வீட்டுக்கு தானே அவன் பாட்டு பாட தெரியலன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. முருகா 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 முருகான்னு சொன்னாவே அது பாட்டு பாடுறதுக்கு சமம். நம்ம பாட்டு பாடுறோமா, ஆனால் எனக்கு நல்ல பாட்டெலாம் பாட தெரியாதுன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா முருகர் வந்து சொல்லுவாராம். நம்ம இப்போ ஒரு குழந்தை வந்து மழலை பிச்சா திக்கி திக்கி திணறி வந்து பேசுவோம்ல, அப்போ வந்து நம்ம எப்படி அம்மாவை எப்படி ரசிக்கிறோம், அப்போ என் குழந்தை இவ்வளோ அழகாக பேசுது ஏன்னு சொல்லிட்டு நினைக்கணும்ல. அந்த மாதிரி தான் நம்ம முருகப்பெருமாள் நினைப்பாராம். என் குழந்தை எனக்காக பாடுதுடா, எனக்காக திக்கி திணறி பாடுதான்ட்டு அவ்வளோ ரசிப்பாரா நம்ம பாட்டை. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, தெரிஞ்சு எனக்கு கூட பாட்டெலாம் அவ்வளோ தெரியாது, ஆனால் நான் இருந்தாலும் பாடுவேன். ஒரு இப்போலாம் அவ்வளோ பாடுவேன், முன்னெல்லாம் பாட்டு இருந்தேன். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, என் வாழ்வும் வளம் காண கலை கண் காணையா. இந்த பாட்டை வந்து பாடிட்டு இருந்தேன். அப்புறம் திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருபவர்க்கெல்லாம் தினமும் கூலும் தெய்வாம்சம், தேடி தேடி வருபவர்க்கெல்லாம் தினமும் கூலும் தெய்வாம்சம். அந்த பட்டம் பாட்டுருந்தேன். நீங்கள் இந்த சஷ்டி இருக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலைல எழுந்தோடனே குளிச்சுட்டு அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கு முன்னே நாளே வீடெலாம் தொடச்சிட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பூ வச்சுட்டு அவருக்கு வந்து வீட்டில் வேலை இருந்தாலும் விக்கிரகங்கள் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிவிட்டு மனசார அவருக்கு நம்ம மனசார எது பிரசாதம் வச்சோம்னாலும் அவர் ஏற்றுப்பார். தண்ணி ஒரு வாழைப்பழம் வச்சுட்டு முருகன் என்னை பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு நான் காலையில் சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ தான் இதுக்கு மேலே வர்றது, எனக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாம் நீ கொடுத்தது, எனக்கு உன் பொண்ணுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோப்பா, உன் பையனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவர் நான் சொல்லுவாங்க கஷ்டம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு, கஷ்டம்லாம் கொடுப்பாரு சோதிப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ நாமளே நம்மக்கிட்ட நம்ம குழந்தைகிட்ட எடுத்தோடனே 5 ரூபா கொடுக்குமா 500 ரூபா கொடுக்குமா, இந்த 5 ரூபா செலவு பண்ண தெரியுமான்னு சொல்லி பார்த்துட்டு தானே 500 ரூபா கொடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம அப்பாவும் என்ன பண்ணுவார், என் குழந்தை இதெல்லாம் பக்குவம் வரணும், என் பொண்ணுக்கு அந்த அவ்வளோ லட்சம் கோடி அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை பெருசாக பண்ணிட்டு போகிறவருக்கு
நம்ம குழந்தைக்கு நல்ல பக்குவம் வரணும். அந்த காசு எப்படி மேலே மேலே வந்துட்டு நல்ல பெரிய ஆளாக வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அதெல்லாம் பண்ணுவார். நல்லா காலைல எழுந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு கும்பிடுங்க. அப்புறம் வந்து ஓம் சரவண பவன்னு சொல்லிட்டு நோட்டில் 108 முறை எழுத 108 1008 உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க. மனசார வேண்டிக்கோங்க. திருப்புகழ் சொல்லுங்க. எந்த திருப்புகழ் சொல்ல தெரியாட்டி இந்த கூட இந்த திருப்புகழ் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உருவாய் அருள்வாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சொல்லிட்டு அந்த திருப்புகழ் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் வந்து அவ்வளோ வந்து எல்லாத்துக்கும் வந்து உகந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனசார கும்பிடுங்க. எனக்கு துணையாக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக இருப்பார். எப்போவுமே நம்ம கேளுங்க. நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. நல்லதே கேளுங்க, நல்லதே கொடுப்பாரு. மனசில் நாம் நம்புவேன். நீ எனக்கு கெட்டது நினைக்க மாட்டேன். முழுசாக அவரை நம்புங்க. எனக்கு கொடுப்பேன், நீ கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்லதே நடக்கும். அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நான் இருப்பேன். அப்புறம் சாயங்காலம் 6 மணி மேலே பூஜைக்கு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டு பூஜை நிறைய செஞ்சுக்கலாம். இப்படி தான் நான் வந்து மாதம் மாதம் இருக்கேன். தேய்பிறையும் இருக்கலாம், வளர்ப்பிறையும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம உடம்புக்கு முடிஞ்சுது. நம்ம உடம்புக்கு முடிஞ்சுட்டு நம்ம எதெல்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் வேண்டிகிட்டு செய்யுங்க. முருகன் கண்டிப்பாக கொடுப்பாரு. இதெல்லாம் செஞ்சால் தான் முருகன் கொடுப்பாருன்றதுலாம் இல்லை. நம்ம வந்து அவர் எதுவும் செய்யாமல் கொடுப்பாரு. இருந்தாலும் நம்ம ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஒரு அப்பா கிட்ட வந்து குழந்தை வந்து அடம் பிடிக்கிறது எப்படி ஃபஸ்ட்டு கேட்கும், உடனே கொடுக்கறதுக்கு நான் சாப்பிட மாட்டேன் போ, அப்போ தான் நீ எனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம அப்பாவை வந்து இப்படி நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.